அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருளானந்த விபூதி சித்தர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மனிதர்களுக்கு உடல் நோயோ மனநோயோ பொருளாதார தட்டுப்பாடுகளோ இந்த குறைகள் இல்லாத மனிதர்கள் இன்னைக்கு யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அநேக மக்கள் ஏதாவது ஒரு குறையில சிக்குண்டுதான் இருக்காங்க. அந்த குறைகளை போக்குவதற்குண்டான வழிமுறையாதான் இறை வழிபாடு, சிலை வழிபாடு, பக்தி மார்க்கத்துல தொழுதுகிட்டு இருக்காங்க. எனினும் அனைவருக்கும் தீர்வு கிடைச்சதான்னு பார்க்கும்போது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அந்த குறைபாடுகளை களைவதற்காக இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு வழிமுறையை தான் பயன்படுத்த போறோம். தியானத்தின் மூலமாக அந்த துன்பத்திலிருந்து போக்கிக்க முடியும். ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் தியானம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்களான்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதனால தவம் தெரியாத அன்பர்களுக்காக அவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்கு நான் இப்ப தவம் பண்ணி அந்த துன்பத்தை போக்க போறோம். உங்களோட இணைஞ்சுதான் இந்த தவத்தை பண்ண போறோம். மிகவும் எளிமையான முறை. உறுதியா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய உடல் நோய், மனநோய், பொருளாதார தட்டுப்பாடுகள் இதுல இருந்து நீங்க விலகி நிவர்த்தி அடைஞ்சு துன்பங்கள் நிவர்த்தி அடைஞ்சு சந்தோஷமா வாழ முடியும் என்பது 100 விழுக்காடு திண்ணம். இருவரும் இணைஞ்சுதான் இந்த தவமுறையை பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். மனிதர் வரலாறு நெடுங்கிலும் அடுத்தவர்களுக்காக உதவி செய்வது, அடுத்தவர்களுக்காக செயல்களை செய்வது என்று மனித சமுதாயம் தொன்று தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒருத்தருக்காக அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அடுத்தவர்கள் அவர்களுக்கு உதவி செய்வது. அந்த முறையில தான் பக்தி மார்க்கத்துல பாத்தீங்கன்னா இந்த அழகு குத்திக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது காவடி எடுக்கிறது. யாருக்காவது உடல் துன்பம் இருக்கும், நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, ஏதாவது சிக்கல்ல இருப்பாங்க, அவர்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்ததுன்னா பக்தி மார்க்கத்துல இறைவன் கிட்ட வேண்டிக்கிட்டு நான் காவடி எடுக்கிறேன், பால் காவடியோ பன்னீர் காவடியோ புஷ்ப காவடியோ ஏதாவது ஒரு காவடி எடுக்கிறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க ஒருத்தருடைய நோய்களை குணமாக்குவதற்குண்டாக. அப்ப அந்த நோய் குணமானோடனே அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்த உடனே சம்பந்தப்பட்ட நபர் யார் வேண்டிக்கிட்டாங்களோ அவங்க அழகு குத்தியோ பால் காவடி எடுத்தோ எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். அதே முறையில தான் பார்த்திருக்கோம். சபரிமலைக்கு இருமுடி கட்டி போவாங்க. யாராவது வீட்டுல குழந்தைங்களுக்கு ஏதாவது உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கும். அந்த குறைவு நிவர்த்தி அடைஞ்சதுன்னா அவர்களுக்காக இருமுடி கட்டிக்கிட்டு வரன்னு வேண்டி இருப்பாங்க. அப்போ போகக்கூடிய அந்த நபர், அந்த சாமி என்று சொல்லக்கூடிய அந்த நபர் அவருக்கு ஒரு இருமுடி கட்டிப்பாரு. யாருக்காக வேண்டிக்கிட்டு இருந்தாங்களோ அவருக்கு இன்னொரு இருமுடி கட்டிட்டு சபரிமலையில ஐயப்பன் சன்னதியில செலுத்துவதற்காக இந்த இருமுடி கட்டிட்டு போறத நம்ம பார்த்திருப்போம். அதே முறையில தான் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய இறை நிலையோடு இணைந்து உங்களுக்காக இன்னைக்கு தவம் பண்ண போறோம். மிகவும் எளிமையான முறை. ஆனா இந்த தவத்தோட என்னோட ஒன்று நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய உடல் நோய், மனநோய், பொருளாதார துன்பங்கள்ல இருந்து நீங்க விடுபட முடியும். யாருக்கெல்லாம் தவம் தெரிந்தவர்கள் அவரவர்கள் செய்து அவர்களுடைய துன்பத்தை கர்ம வினையை போக்கிக்க முடியும். என வினை பயனே தேகம் கண்டாயின்னு சொன்னாங்க. செய்த பாவத்தை கழிப்பதற்காகவே இந்த பிறவி எடுத்திருக்காங்க மனிதர்கள். அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு யாராவது ஒரு குரு உதவி செய்தால் மட்டுமே அவர்களுடைய கர்ம வினையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் போக்கப்படும், பாவங்கள் கழியப்படும். அப்பதான் இறை நிலையோடு இணையவும் முடியும். அந்த நிலையில தவம் எடுத்தவங்க பரவாயில்ல, தவம் எடுக்காதவங்க நிறைய பேர் உலகத்துல இருக்காங்க, சமுதாயத்துல இருக்காங்க. அப்ப அவர்களுக்காக யாரோ ஒரு மனிதர் அவர்களுக்காக எப்படி காவடி எடுக்கிறாங்களோ, எப்படி அவர்களுக்கு இருமுடி கட்டிக்கிட்டு போறாங்களோ, அது போல வாடிய பயிரை காணும் போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் அல்லவா மகான் வள்ளலார். அத மாதிரி அடுத்தவர்களுக்காக, அடுத்தவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக தவ முறைகளை செய்ய முடியும். அந்த நிலையில தான் உங்களுக்குள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய உடல் நோயோ
அல்லது பொருளாதார இழப்போ மன கவலைகளையோ அதை போக்குவதற்கு உண்டான ஒரு தவத்தை தான் நான் இப்போ உங்களுக்காக செய்ய போறேன். நீங்க மிகவும் எளிமையான முறையில நான் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை பின்பற்றினீங்கன்னா போதும், உங்களுக்குள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய துன்பத்திலிருந்து நீங்க எளிமையா விலகிட முடியும். என்னுள்ளாக இருக்கக்கூடிய இறைவனோடு இணைந்து உங்களுக்காக ஒரு சொல்ல போனா ஒரு பிரே பண்றது, ஒரு நமாஸ் தொழுகை என்ற முறையில தியான முறையில இப்ப தொழுது தியானம் செய்து உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய துன்பத்தை அடியேனால் போக்க முடியும். இறை ஞானம் இறை நிலையை உணர்ந்தவர்கள் அனைவராலும் அந்த துன்பத்தை போக்க முடியும். என்னுள்ளாக இருக்கக்கூடிய இறைநிலையோடு இணைந்து உங்களுடைய துன்பத்தை இன்று செய்யக்கூடிய தியானத்தின் மூலமா நம்ம போக்கிடலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு முறை, நான் சொல்ற இடத்துல நீங்க அப்படியே கவனிச்சீங்கன்னா போதும். உங்களுடைய வேண்டுதல்கள் பொருளாதாரமா இருந்தாலும் சரி, அல்லது உடல் துன்பமா இருந்தாலும் சரி, உடல் நோயாக இருந்தாலும் சரி, மன கவலைகளாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அந்த பிரச்சனையை நீங்க மனசால நினைச்சுக்கிட்டு என்னுடைய உருவத்தை நான் எங்க பார்க்க சொல்லணும் அங்க நீங்க பார்த்தீங்கன்னாவே போதும். மனசால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, உங்களுக்கு பணம் வேணும்னா பணத்தை மனசால நினைச்சிட்டு என்னுடைய உடம்புல எங்க பார்க்க சொல்லணும் அங்கேயே கவனிங்க. அல்லது உடல் நோய்கள் உங்களுக்கு இருக்கா, உங்களுக்கு ஏற்பட்டிருக்க நோயை மனசால நினைச்சிட்டு நான் எங்க சொல்லணும் அந்த இடத்திலேயே கவனிங்க. அல்லது மன கவலைகள் மன குழப்பங்கள் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை ஏற்பட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்ணம்னா எந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்ணமோ அந்த பிரச்சனையை மனசால நினைச்சிட்டு அப்படியே என்னுடைய உருவத்தில் எங்க கவனிக்க சொல்லணும் அங்கேயே கவனிங்க. கவனிச்சீங்கன்னா போதும், மிக எளிமையான முறையில இந்த தவத்தை நாம் இறைநிலையோடு இணைந்து செய்ய போறேன். உங்களுக்காக இந்த தவத்தை நான் ஏற்ற போகின்றேன். எப்படி பால் குடம் எடுக்கிறாங்களோ, காவடி எடுக்கிறாங்களோ, அங்க சபரிமலைக்கு இருமுடி கட்டிட்டு போறாங்களோ அடுத்தவர்களுக்காக, அந்த மாதிரி உங்களுக்காக இதை நான் இந்த தவ முறைகளை செய்து இறைவனை என்னுள்ளாக இருக்கக்கூடிய இறைவனோடு இணைந்து உங்களுக்காக உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, உங்களை பிளஸிங் கொடுக்கும் போது, உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது உங்களுடைய நோய்கள் நீக்கப்படும், உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும், உங்களுடைய மன கவலைகள் தீரும். இந்த நிலையில தான் இந்த தவத்தை பண்ண போறோம். நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் நான் உடம்புல எங்க கவனிக்க சொல்லணும் அங்கேயே நீங்க கவனிங்க. உங்களுடைய கஷ்டத்தை கவலைகளை துன்பத்தை நினைச்சிட்டு அப்படியே பாருங்க. பார்த்தா போதும், மிகவும் எளிமையான முறையில உங்க துன்பத்தை போக்குவதற்கு உண்டான தவத்தை பண்ண போறோம். வாங்க பண்ணலாம். அழகா ஒரு சேர்ல உட்காந்துக்கங்க. தலை கழுத்து முதுகு ஒரே நேர்கோட்டில் உட்காந்துக்குங்க. கண்களை திறந்து என்னையே நீங்க பாருங்க. நான் எந்த இடத்துல சொல்றேனோ, என் உருவத்துல எந்த இடத்துல சொல்றனோ அந்த இடத்துலயே நீங்க மனசை வச்சு கவனிச்சீங்கன்னாவே போதும். உங்க துன்பத்தை மட்டும் மனசால நினைச்சுக்கீங்க. என் உருவத்தை பாருங்க. எந்த இடத்துல சொல்றனோ பர்டிகுலரா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போதும். தவத்தை தொடங்கலாம். அமைதியான நிலையில யாரும் இல்லாத ஒரு ரூம்ல அமர்ந்துக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்க அப்படியே கவனிங்க. இப்போ உங்க உடம்புல ஏதாவது உடல் நோய்கள் இருக்குதுன்னு வச்சுப்போம். உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோயை அப்படியே மனசால நினைச்சுக்குங்க. ஒரு பேச்சுக்கு ஒரு கை வலியோ கால் வலியோ அல்லது தலை வலியோ உங்க உடம்புல என்ன துன்பங்கள் இருக்கோ அந்த துன்பத்தை நினைச்சுக்குங்க. நீங்க மனசால அந்த துன்பத்தை நினைச்சுக்குங்க. அல்லது பொருளாதார இழப்பு, யாருக்காவது பணம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை மனசால நீங்க நினைச்சுக்குங்க. அல்லது மன கவலைகள், உங்களுக்கு ஏதாவது மனக்கவலைகள், ஒரு பேச்சுக்கு கல்யாணம் ஆகல, பசங்களுக்கோ அல்லது உங்களுக்கோ யாருக்காவது கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பிறக்காம இருக்கு, இந்த மாதிரி துன்பங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இருக்கும், உங்களுடைய கவலைகளை உங்களுடைய துன்பங்களை உங்களுடைய நோய்களை நீங்க மனசால நினைச்சிட்டு என்னுடைய புருவ மையத்தையே பாருங்க. உங்க கவனம் முழுவதும் என்னுடைய புருவ மையத்திலேயே பாருங்க. உங்க கவலையை உங்களுடைய துன்பத்தை மனசுல நினைச்சிட்டு என்னுடைய புருவ மையத்தையே பாருங்க.
உங்களுடைய மனக்கவலைகளை, துன்பங்களை, நோய்களை நினைச்சுக்கிட்டு என்னுடைய புருவ மையத்தையே ஆழ்ந்து கவனிங்க. மனசு முழுவதும் என்னுடைய புருவ மையத்தையே கவனிங்க. கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்னுடைய புருவ மையத்தையே கவனிங்க. ஆழ்ந்து என் புருவ மையத்தையே கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் என் புருவ மையத்திலேயே கவனிங்க. உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய நோய்களை, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை மனசுல நினைச்சிட்டு என் புருவ மையத்தையே கவனிங்க. உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் என் புருவ மையத்தையே கவனிங்க. ஆழ்ந்து கவனிங்க. என்னுடைய புருவ மையத்தையே கவனிங்க. புருவ மையத்தையே ஆழ்ந்து கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் புருவ மையத்திலேயே கவனிங்க. இப்போ உங்களுடைய கவனம் என்னுடைய நெஞ்சு பகுதியில, கரெக்டா இந்த இடத்துல மைக்குக்கு கீழே அப்படியே நெஞ்சு பகுதியில என்னுடைய இந்த நெஞ்சு பகுதியே கவனிங்க. மைக்குக்கு கீழே கவனிங்க. 1 இன்ச்சுக்கு கீழே அப்படியே பாருங்க. உங்களுடைய எண்ணங்கள் அப்படியே மனசுல நினைச்சுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ, உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவோ, அந்த பிரார்த்தனையை நினைச்சிட்டு மைக்குக்கு கீழே இருக்கக்கூடிய நெஞ்சு பகுதி, நான் கை வச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த நெஞ்சு பகுதியிலே உங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சுட்டு அப்படியே என்னுடைய நெஞ்சு பகுதியே கவனிங்க. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் உங்க மனசால நினைச்சிட்டு என்னுடைய நெஞ்சு பகுதியே கவனிங்க. ஆழ்ந்து கவனிங்க. என்னுடைய நெஞ்சு பகுதியே கவனிங்க. உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய நோய்கள், உங்களுக்கு என்ன பொருளாதார தேவையோ அதை நினைச்சிட்டு அப்படியே என் நெஞ்சு பகுதியே நினைங்க. மனசு முழுவதும் என் நெஞ்சு பகுதியே உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. பார்வையை செலுத்துங்க. ஆழ்ந்து கவனிங்க. என் நெஞ்சு பகுதியே பாருங்க. இப்போ உங்களுடைய கவனங்கள் முழுவதும் என்னுடைய உச்சந்தலை, மனசால் அப்படி தலையே கவனிங்க. என்னுடைய தலையை நீங்க கவனிச்சீங்கன்னா போதும். உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் என்னுடைய தலையில இருக்கட்டும். உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் என் தலையிலேயே கவனிங்க. ஆழ்ந்து கவனிங்க. என் தலையே கவனிங்க. உங்களுடைய வேண்டுதல்களை என்னுடைய தலையிலேயே கவனிங்க. உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கோரிக்கைகளை நினைச்சிட்டு அப்படியே என்னுடைய தலையே கவனிங்க. உங்க எண்ணங்கள் முழுவதும் என்னுடைய தலையே கவனிங்க. ஆழ்ந்து கவனிங்க. என்னுடைய தலையே கவனிங்க. உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும், பார்வை முழுவதும் என் தலையே கவனிங்க. உங்களுடைய கோரிக்கைகளை நினைச்சுக்குங்க. உங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டு என்னுடைய தலையே கவனிங்க. ஆழ்ந்து கவனிங்க. மனசு முழுவதும் என் தலையே கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் என் தலையே கவனிங்க.
ஆழ்ந்து கவனிங்க. ஆழ்ந்து கவனிங்க. இப்போ உங்களுடைய கோரிக்கைகள் எதுவோ, உங்களுடைய எண்ணங்கள் எதுவோ, உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவோ, உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ, அதை அப்படியே நினைச்சிட்டு என் உருவத்தையே பாருங்க. முழுசா என் உருவத்தையே பாருங்க. உங்களுடைய வேண்டுதல்களை நினைச்சிட்டு அப்படியே என் உருவத்தையே பாருங்க. ஆழ்ந்து ஆழ்ந்து அப்படியே என் உருவத்தையே பாருங்க. எண்ணங்கள் முழுவதும் என் உருவத்தையே பாருங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அந்த வேண்டுதலை நினைச்சுக்குங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை நினைச்சுக்குங்க. உங்களுடைய கோரிக்கைகள் எதுவோ அதை நினைச்சுக்குங்க. உங்களுடைய நோய்கள் எதுவோ அதை அப்படியே மனசால நினைச்சிட்டு குணமாகணும்னு நினைச்சிட்டு அப்படியே என்ன பாருங்க. உங்களுடைய கவலைகள் எது எது தீர்ணுமோ அதை மனசால நினைச்சிட்டு அப்படியே என் உருவத்தை பாருங்க. உங்களுடைய பொருளாதாரம் என்ன தேவையோ அதை நினைச்சிட்டு அப்படியே என் உருவத்தை பாருங்க. எண்ணங்கள் முழுவதும் ஒருநிலைப்படுத்தி அப்படியே பாருங்க. என்னுள்ளாக இருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களை பிளஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் வேண்டுவது அனைத்தும் நிறைவேறும். உங்களுடைய நோய்கள் போக்கப்படும். உங்களுடைய மன துன்பங்கள் தீர்க்கப்படும். அப்படியே உருவத்தையே பாருங்க. என்னுள்ளாக இருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஆழ்ந்து கவனிங்க. அவ்வளவுதாங்க. பயிற்சி முடிஞ்சது, தவம் முடிஞ்சது. நான் உறுதியா உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்க எதை வேண்டி இருந்தாலும், எதை கேட்டு இருந்தாலும், உங்களுடைய உடல் நோயாக இருந்தாலும், மன நோயாக இருந்தாலும், பொருளாதார துன்பங்களாக இருந்தாலும், நீங்க எதை கேட்டுக்கிட்டீங்களோ உறுதியா உங்களுக்கு அது கிடைக்கும். நீங்க மீண்டும் மீண்டும் சரணாகதி அடைந்து என்னை தொழும் பொழுது, என்னை ஆசீர்வாதம் பெறும் பொழுது, அனுகிரகத்தை பெறும் பொழுது உறுதியாக உங்களுடைய துன்பங்கள் விலக்கப்படும். என்னுள்ளாக இருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு ஆசீர்வதித்து உங்களுடைய நோய்களை போக்குவார். உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் தீரும். சரணாகதி என்ற நிலையில் நம்பிக்கை, முழுமையாக நம்பிக்கையை வைத்து யார் ஒருவர் இந்த பயிற்சியை செய்கின்றீர்களோ உங்களுடைய நோய்கள், உங்களுடைய மன கவலைகள், உங்களுடைய பொருளாதார கவலைகள் படிப்படியாக தீரும். முழுமையாக நம்பிக்கையோடு சரணாகதி அடைந்து ப்ரே பண்ணுங்க, தொழுங்க, பிளஸிங் வாங்கிக்கங்க. உறுதியாக உங்களுடைய துன்பங்கள் போர்க்கப்படும். உங்களுடைய துன்பங்கள் தீர்க்கப்படும். மனசால உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ என்னுடைய உருவத்தை நினைத்து, உங்களுடைய துன்பங்களை நினைத்து நீங்கள் தவம் செய்யும் பொழுது உறுதியாக உங்களுடைய கவலைகள், துன்பங்கள் போர்க்கப்படும். இது நிதர்சனமான உண்மை. நம்பிக்கையோடு செய்யுங்க, பலனை அறுவடை பண்ணுங்க.
இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.